போன பணத்துக்கு சமமா இருப்ப. அப்போ உன் குடும்பம் உன்னை பத்தி என்ன நினைக்கிறது நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப அது ஒரு மந்திரத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தனால எல்லாரையும். அப்ப அந்த ரிஷி சொல்லி தரார், இரவு படுக்கும்போது என்னோட கையை விரித்துக் கொண்டு படுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லு, நீ செத்து போன பணத்துக்கு சமமாக நிற்பாய். அப்பதான் உனக்கு உடல் என்ன, இந்த ஆத்மா என்ன, உயிர் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதே போல அவனும் செய்ய, விடியற் காலை மனைவி வந்து எழுப்புறா. எழுப்பணும்னா அந்த அந்த உடலானது ஜில்லிட்டு போய் இருக்கின்றன. அதாவது இப்ப இந்த உடம்பு ஜில்லிட்டு போச்சு என்ன அர்த்தம், செத்து போச்சுன்னு அர்த்தம். ஐயோ அந்த அம்மா ஒன்னும் அழறா, அட பாவி மனசா என்னை விட்டுட்டு போயிட்டியா நீ, இப்படி நடுக்காட்டுல விட்டுட்டியே, எங்க என்ன இது தெரியாத எனக்கு. அந்த ஓன் அழ, பிள்ளைகள் வந்து ஓன் அழ. அப்போ உடனே ஊர் கூடி போச்சு. ஊர் கூடி பண்ணி எல்லாரும் ஒவ்வொன்று அழறாங்க. உடனே அவன் தான் கை இப்படி விரித்து கொண்டு இருக்கிறான் அல்லவா. ஆனா இவங்க அழறதெல்லாம் உள்ளந்து அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆஹா பரவாயில்ல, இந்த ரிஷி வேணும்னு நம்மள சொன்னாரு, நம்ம மனைவி நிஜமாவே நம்ம மேல உயிரோடு தான் இருக்கிறா, நம்ம பசங்கள்லாம் நம்ம மேல உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் உள்ளவே இருந்து கொண்டு. என்ன பேசுறதெல்லாம் கேட்க முடியும் அந்த மந்திரத்தினுடைய சக்தியால. அப்ப இதெல்லாம் சொல்ல சொல்ல உடனே ஊரார்கள் வந்துட்டாங்க, என்னம்மா வீட்டு உள்ள பணம் இருக்கலாமா, இருக்கக்கூடாது, அந்த பணத்தை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்ல, பணத்தை எடுத்து தூக்கிட்டு வெளியே வந்தா 2 கை தான் இப்படி இருக்குல்ல, வாசப்படி இடிக்குது. இதெல்லாம் ட்விஸ்டே இருக்கு. அப்ப அந்த வாசப்படி இடிச்ச உடனே அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, பா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினாரு, அதனால அந்த வாசப்படியை இடிச்சு அந்த பணத்தை கொண்டு வாப்பா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்ல. அப்பதான் அந்த மனைவி வாய் திறந்து, அடப்பாய் மனுஷன், இவனே என்னை விட்டு போயிட்டாரு, இந்த வாசப்படி இடிச்சுட்டா எனக்கு யாரு கட்டி கொடுப்பா, அவதான் செத்து போயிட்டாரு இல்ல, அந்த கையை வெட்டி வெளியே கொண்டாடலாம்ல, அவதான் செத்து போயிட்டாரு, அந்த கையை வெட்டி வெளியே கொண்டா அப்படின்னு யார் சொல்றா, மனைவி சொல்றா. உள்ளந்த இவரு கேட்ட, அடப்பாயில ஊர் மக்களாவது பரவாயில்ல, வாசப்படி இடிச்சு வெளியே கொண்டு போடான்னு சொல்றா. நம்ம மனைவி என்னடா இப்படி நம்ம கையை வெட்டி, அப்ப இந்த உடம்புல உயிர் இருக்கு வரைக்கும் இதுக்கு ஞானமா, இது பக்தியா ஒண்ணும் புரியலையே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம கையை வெட்டினாலும் வெட்டி போடுவாங்க. இன்னொரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு அந்த ரிஷி. அந்த மந்திரத்தை சொல்லி உயிர் வர வச்சுக்கோன்னு சொல்லி இன்னொரு மந்திரத்தை சொல்லி உயிர் வர வச்சுக்கிட்டார். அடிப்பாவி ஊராராவது இந்த வாசப்படி இடிச்சு என்ன கொண்டு போக சொல்றாங்க, நீ என்னடி இப்படி பண்ணிட்டியே நீ அப்படின்னு இவன் கேட்க, ஐயோ நீ உயிரோட தான் இருக்கிறியா என்று அவன் சொல்ல, ஆமா ஆமா நான் உயிரோட தான் இருக்கிறேன், இந்த உடம்பு வேற உயிர் வேற, எனக்கு ஒரு மந்திரத்தை கத்து கொடுத்தாரு, இந்த உடம்பு இருக்கு வேறீங்க தான் இந்த லோகத்துல மரியாதை பல இருக்குது. அப்போ ஒருத்த பாட்டு போனா வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்னு சொன்னாங்களே. அப்ப அந்த ஞானம் எல்லாம் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போய் இருக்கிறாங்க. அப்ப இந்த உடம்பு இருக்கும் போதே இந்த உடம்பு சுடுகாடு வரைக்கும் போக போகுது. இந்த உடம்புக்கு அப்புறம் உயிர்னு ஒண்ணு இருக்கு, அந்த உயிர் தான் பரமாத்மாவுக்கு சொந்தமானது, அதுதான் ஜீவாத்மா. அதை எவன் ஒருவன் தெரிந்து கொண்டுகிறானோ அவன் தூய்மை அடைகிறான். அந்த தூய்மை தான் இங்க ஆண்டா எடுத்து காட்டுகிறான் ரொம்ப அழகா. அப்ப அந்த தூய்மையை எவன் ஒருவன் தெரிந்து கொண்டு பகவானை எத்தனைக்க நினைக்கிறான். இப்ப சொன்னாரு, சொன்னோடனே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சுவாமி நீங்க சொல்லிக் கொடுங்க சுவாமி, அதே போல நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்பா இந்த லோகத்துல எல்லாம் கொஞ்ச கால வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கைக்காசம் உண்டியே உடைய நீ வாழாத, ஏதோ உன் கடமைக்காக இரு, உன் கடமைக்காக பிள்ளைகளை காப்பாத்து, உன் கடமைக்காக மனைவி மக்களை தேவையான கடமைகளை செய். ஆனால் இருக்கும் பொழுது தினப்படி பகவானுக்கு திருவாராதனை பண்ணு. அந்த பகவானுக்கு நமக்கு சொந்தங்கள் என்ன, உறவு முறை என்ன, அந்த பகவான் நமக்கு 9 விதமான உறவு முறைகள் இருக்கின்றன. அந்த பகவானை அடைவதற்காகத்தான் இந்த மனித பிறவியே, இல்லைன்னா இந்த மனித பிறவியே கிடையாது. ஆகையால தான் அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிதுன்னு நம்முடைய முன்னோர்கள் எடுத்து காட்டினாங்க. அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிதுன்னு சொன்னாங்க. அப்ப பிறந்ததின் பலன் என்ன அப்படின்னு சொன்ன, மறுபிரிவி இல்லாத மார்க்கத்தை எவன் அடைய எத்தனிக்கிறானோ அவனே ஞானி ஆகிறான் இந்த பூலோகத்துல. அந்த தூய்மையை தான் இன்னைக்கு பாசத்துல ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றான். அதுதான் தூமணி மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணைமேற் கண் வளரும். அப்போ இந்த அடையாளத்தை சொன்னவனே நீ எழுந்து வா, நம்ம பகவானை போய் சேவிக்கணுமே அப்படின்னு கூப்பிட, அந்த பெண் பிள்ளை சொல்றா, இல்ல இல்ல இந்த அடையாளம் விடிந்ததற்கு அடையாளம் வேற ஏதாவது அடையாளத்தை சொல்லு, அப்பதான் நான் எழுந்து வருவேன் அப்படின்னு அவள் சொல்ல, இல்ல இல்ல நாம் நேர்த்திக்கே நாம் என்ன நினைச்சிட்டோம், இவள் உறவு முறையை வைத்து கூப்பிடுகிறாளாம் ஆண்டாள். நம்முடைய உறவு முறை தேவையா தேவை இல்லையா அப்படின்னு சொன்ன, நமக்கு ஆபத்து பந்துக்கள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க, தேவையில்லாத பந்துக்கள் சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வியாக்கியானத்தை சொன்னா அது தொட்டா எடுத்து போயிட்டே இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆச்சார நம்ம சேவிக்க போறோம், இதுக்கு முன்னே ஒரு 2000 3000 சம்பாதம் வச்சிருப்போம். கொண்ட வேண்டிய சுற்றத்தார் எல்லாம் தேவை எதற்கு, நமக்கு அனுகூலமாக இருந்தால். அனுகூலம்னா என்ன, பக்திக்கு அனுகூலம் இருக்கணும், ஞானத்துக்கு அனுகூலம் இருக்கணும், பகவானை வணங்குவதற்கு அனுகூலமா இருக்கணும். ஒன்னு அந்த மனைவி மக்கள் சொல்லணுமா, நம்ம இது வரைக்கும் 2000 வச்சிங்க, இப்ப நம்ம பையன் சம்பாதிக்கிறான், நம்ம பொண்ணு சம்பாதிக்கிறான், அதனால இப்ப 5000 ரூபாய் சுவாமிக்கு 5 சம்பாதம் வையுங்க அப்படின்னு அந்த மனைவி மக்கள் சொல்லணுமா. அப்பதான் அந்த கொண்ட வேண்டியது நமக்கு தேவை. அதே 2000 வைக்கணுமா, 1000 ரூபாய் வச்ச போறாதா அப்படின்னு சொன்னா அந்த சொந்த பந்தம் நமக்கு தேவை இல்லை. நான் சொல்ல பெரியவாஜன் மேல சொல்றாரு,
ஆனா ஆண்டாள் என்ன சொல்றாங்க அழகாக, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலவே கண் வளரும். அப்போ துயில் அனைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திடுவாய். என்ன அப்படின்னு சொன்ன, உறவு முறையை வைத்து கூப்பிட்டாலாவது உடனே அந்த அம்மா வருவாளா அப்படின்னு இந்த அம்மா எங்க பாக்குறா. உறவு முறைனா என்ன? வெறும் சரீர உறவு முறை அல்ல, ஆத்மா உறவு முறை. பகவானுக்கு நமக்கு பிரிக்க முடியாத உறவு முறை இருக்கின்றன. அந்த பிரிக்க முடியாத, அதான் ஆண்டாள் கடைசி பாட்டுல என்ன சொல்றா, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு. நீ நினைச்சாலும் ஒழிக்க முடியாது, நான் நினைச்சாலும் ஒழிக்க முடியாது. இந்த உறவு முறை பகவானுக்கு நமக்கு அப்பேற்பட்ட உறவு முறை இருக்கிறது. ஆகையினால இந்த உறவு முறையை வச்சு கூப்பிட்டா உடனே அந்த அம்மா வருவா. ஏன்? பகவான் நமக்கு உறவு முறை இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த உறவு முறையை தெரிந்தவன் தான் உள்ளே தூங்குகிறார். ஆகிய அந்த உறவு முறையை சொன்ன உடனே அவள் எழுந்து வருவாள் என்று நினைத்துக் கொண்டு, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமியில் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான், ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பிறந்தை மந்திரப்பட்டாலோ என்று ரொம்ப அழகாக எடுத்து காட்டுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப அது என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு தூரம் நாங்க சொல்றோம், உறவு முறையே சொல்றோம். அப்போ அவங்க தாயார் இடத்துல சொல்லி நீங்களாவது எழுப்பி அனுப்பக்கூடாதா அந்த பெண்ணை அப்படின்னு சொன்னா, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாளாம், உள்ளோ இந்த ஞான பக்தி வைராகத்தை நன்றாக தெரிந்து கொண்டு, சரீரம் வேறு ஆத்மா வேறு என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு பகவானை அவள் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளாம். அதனால் என்னப்பட்ட கோபமா ஒரு வார்த்தை, ஊமையோ அண்டி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியல் மந்திரப்பட்டாலோ, இந்த பகவான் அவன் மேல ஒரு மந்திரத்தை போட்டு அவளை மட்டும் அனுபவிக்கிறது எந்த வகையில நியாயம்? ரொம்ப அழகாக எடுத்து காட்டுவாங்க நம்முடைய பெரியவர்கள். அப்ப இதெல்லாம் இதை நம்ம எடுத்து காட்டுவது என்ன, நமக்கு மிக முக்கியமானது என்னன்னு சொன்ன, பகவானை நாம் அடைந்தோமேயானால் பக்தி ஞான வைராகி இருக்கணும். அதுக்கு என்ன? பரபக்தி, பரஞான, பரம பக்தி தசை தலையெடுத்தவள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஒரு தூய்மை. அப்போ ஒவ்வொரு தூய்மை, இந்த தூய்மையை சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்கு. அதை சொல்லி 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 சொல்லிதான் ஆண்டாளானவள் அந்த பெண் பிள்ளையை கூப்பிட்டு பகவானோடு அடைவதற்காகவும், ஏன்னா பெருமாளை நம்ம அடைகிறோம் அப்படின்னு சொன்ன தனித்து போகக்கூடாது. தனித்து சென்றா பெருமாள் நம்மளை விலக்கி வச்சிருவாங்க. ஒரு குரூப்பாக ஒரு அடியார் குழாமோடு, ஏன்னா இந்த இடத்துல அழகாக எடுத்து காட்டும் பொழுது சில அடியார்கள் ஒரு இடத்துல வந்து நின்னாலே அவங்களுக்கு ஞான பக்தி வைராக்கியம் வந்துருமா. சில அடியார்கள் திருப்பதிக்கு போவாங்களாம். அப்படி திருப்ப ஒரு வழியில் ஒரு விவசாயம் இருக்கும். அந்த விவசாயத்துல ஒரு விவசாயி அவங்களுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறான். அந்த விவசாயிக்கு பக்தி ஞானம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இருந்தாலும் ஏதோ நல்லவங்க வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறான் ஒரு தீர்த்தம். உடனே தீர்த்தம் கொண்டாந்து இவங்க சாப்பிட்ட மீதியை அந்த விவசாயிக்கு கொடுக்குறான். உடனே அந்த விவசாயம் சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னு எங்க போறீங்க அப்படின்னு அவன் கேட்க, இது போல நாங்கள் திருப்பதிக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, சரி நானும் வரனே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டும் போறாங்க. அப்ப கூட்டிகிட்டு போகும்போது 2 நாள் 3 நாள் நடந்து போகணும் இல்லையா? சாப்பிடும் போது மட்டும் இவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அது என்னமோ தெரியல, சாப்பிடும்போது நம்ம தனியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு யாரும் கற்றுக் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ என்னன்னா அவங்க சொல்றாங்க, இல்லப்பா உனக்கு இன்னும் பஞ்சசம்ஸ்காரம் ஆகல, உனக்கு பக்தினா என்னன்னு தெரியல, ஞானம்னா என்னன்னு தெரியல, அதனால உங்க கூட சாப்பிட்டா எங்களுக்கும் அந்த எண்ணம் வந்துடும், அதனால நாங்க சாப்பிட்டு மீதி தரோம், நீ சாப்பிடு, நீ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டா நீ எங்களோட சேர்ந்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன பஞ்சசம்ஸ்காரம் என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். அது தாப புண்டர நாம யாக மந்திரம்ப்பா அப்படின்னு அவங்க சொல்ல, சரி நான் அவனும் பண்ணிக்கிறேனே அப்படின்னு இவன் சொல்ல, அந்த விவசாயி வா எங்க ஆச்சார சொல்லியிருக்காரு மேல அனந்தாழ்வான் திருப்பதியில அவர்கிட்ட கொண்டு போய் இவரை காட்டுறாங்க. ஓ பரவாயில்லையே, சரி ஒன்றும் நல்லா பழுக்கட்டும், எப்பா பஞ்சமஸ்காரம் பண்ணா குடும்பம் எல்லாம் உங்ககிட்ட விரோதமாயிடும், ஜாக்கிரதையா இருக்கணும், சொத்தெல்லாம் உங்க விட்டு கூடும் அப்படி சொன்னாதான் பஞ்சமஸ்காரம் ஒழுங்கா பண்ணுவான். ஆனா இப்ப என்ன பண்ணுவோம், உங்க சொத்து ஒன்று பஞ்சமஸ்காரம் பண்ணிக்கோ, உனக்கு நல்லா குழந்தை பிறகு பஞ்சமஸ்காரம், இப்போ அது தலைகீழ் மாறி போச்சு. அப்படி கிடையாது, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணா பொண்டாட்டி பொண்ணுக்குட்டி எல்லாம் உனக்கு சண்டே வரும், சொத்தெல்லாம் உன்னை விட்டு போவோம், ஆனா ஞான பக்தி வைராக்கியம் வரும், உனக்கு மோட்சம் வரும். இப்படி சொல்லி கொடுத்துதான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும், அப்பதான் அவன் ஒரு வைராக்கியமா இருப்பான். அது இல்லை இப்ப இந்த காலத்துல. ஆனா அதுவும் பழுக்க வச்சு கொண்டு போறதுன்றதும் கிடையாது. என்னமோ வந்தா என்னமோ பட்டா, அவன் மணிக்குதான் நான் மணிக்கிறேன், அவன் கைகறி பண்றான் நான் கைகறி பண்றேன், அவன் அன்னதானம் பண்றான் நான் அன்னதானம் பண்றேன், இப்படி ஒரு அது தலைகீழ் மாறி போச்சு. ஆனா ஆண்டாள் சொல்லக்கூடிய அந்த தூய்மை, அந்த பக்தி எப்பேற்பட்டவர்களையும் பகவானோடு சேர்ப்பிக்கும் எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதுதான் இங்க சொல்லுகிறார் அழகாக. அப்போ மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய், மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள் தான், ஊமையோ அண்டி செவிடோ அனந்தலோ ஏமப்பிரதியில் மந்திரப்பட்டாலோ. அந்த மந்திரப்பட்டாலோன்ற வார்த்தைக்கு ஏகப்பட்ட விஷயம் சொல்றாரு சுவாமி. ஏன்னா ஒரு மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணாதான் ஞான பக்தி வைராகியம் வரும். அந்த மந்திரத்தை சொல்லி அவன் பகவானுக்கு சேர்ப்பித்தா தானே ஞான பக்தி வரும்.
இப்போ தீர்த்தம் இருக்கு, ஒரு இடத்துல இது இருக்கு, ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புஷ்பம் இருக்கு, ஒரு தீர்த்தம் எடுத்து மந்திரத்தை சொல்லி புரோச்சனம் பண்ணா அந்த அந்த புஷ்பம் சுத்தி ஆயிடும். அதுபோல இப்போ துணி இருக்கும், மேல ஒரு தீர்த்தத்தை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி புரோச்சனம் பண்ணுவோம். அந்த மந்திரத்தை சொன்னா உடனே அந்த துணி அந்த மடி சுத்தி ஆயிடும். அது போல மந்திரத்தை சொல்லி சுத்திப்படுத்துறதுன்னு பேரு. அப்ப மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன எடுத்துக்காட்டுகிறார் அழகாக இன்றைய பாசுரத்துல. அந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் அழகாக திருமந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்லுவாங்க, துவய மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்லுவாங்க, சர்வசுவாவுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அதுக்கு எல்லாமே பெரியவாச்சன் ரொம்ப அழகா நிறைய சொல்றாரு அந்த இடத்துல. அதாவது என்ன அப்படி சொன்ன விசேஷமான அர்த்தம் உடையது இந்த தூய்மையான பாசுரம். விசேஷமான அர்த்தம் என்ன? மந்திர ரகசியம் தான் விசேஷம், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா மும்மூச்சுவுக்கு அறிய வேண்டிய ரகசியம் 3 அப்படின்னு எடுத்து காட்டுவார். திருமந்திரம், துவயம், சமஸ்லோகம். அந்த 3 விதமான ரகசியங்கள்ல தான் 4 வேதம் அடங்கி இருக்கின்றன, 18 புராணங்கள் அடங்கி இருக்கின்றன. அனைத்துமே அதில் அடங்கி இருக்கிறது. பகவானே அதில் அடங்கி இருக்கிறார். அது யார்? இப்படி லோகாச்சாரம் அழகாக எடுத்து காட்டுகிறார். ஒருவனுக்கு சமதவாதி குணங்கள் உண்டானால் ஆச்சாரின் கைபுகும், ஆச்சாரியன் கைபுகுந்தால் திருமந்திரம் கைபுகும், திருமந்திரம் கைபுகுந்தால் ஈஸ்வரன் கைபுகும், ஈஸ்வரன் கைபுகுந்தால் வைகுண்ட மாநகர் மற்றது கையதுவே எடுத்து காட்டுகிறார். இப்போ ஆச்சாரி இவனுக்கு சமம் தமம், அதாவது பக்தி இருக்கணும், ஞானம் இருக்கணும், அனைத்தையும் பகவான் தான் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கணும். அவனுக்கு அப்போ ஒரு ஞான பக்தி வைராக்கியம் வினயம் பேர். அதுக்கு பேர் வினயம். அப்படின்னா எப்போ அடியன் சொல்றது, வெறும் வாயில மட்டும் அடியன் சொல்றது இல்லை, மனப்பூர்வமாக யாரை பார்த்தாலும் அப்படியே அடியன் அப்படி விழுந்து வணங்குறது. அப்படி இருக்கிறவனுக்கு சமதவாதி குணங்கள் தானாக வந்துருமா? ஆச்சாரியன் தானாக வந்துருவாராம். ஆச்சாரி வந்துட்டா என்ன? மந்திரத்தான சொல்லி கொடுத்துருவாரு. அந்த மந்திரம் நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னா பெருமாள் கையில் அங்கு நெல்லிக்கனி. ஏன்னா அந்த மந்திரத்துக்கு உட்பட்டது தானே பகவான் இருக்கிறாரு. ஏன்னா நாம பல எடுத்து காட்டுவாங்க பெருமையாக அழகாக. ஏன்னா ஒரு திரௌபதியானவள் சொன்ன உடனே புடவை கிடைச்சதே, அப்ப அதான் அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தியானது அல்லவா? அப்போ இந்த இடத்துல நாம பல அதே போல எங்க ராமாயணத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டுவாங்க. சுக்ரீவனுக்கு வாலிக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை, முதல்ல தோத்து ஓடுறான் வாலி, அடின்னு அடிச்சு விட்டான் வாலி. சுக்ரீவன் ஓடிட்டு வந்துட்டான். ஐயோ சுவாமி என்னை காப்பாற்றவே இல்லையா என்ன நீ அப்படின்ற. இதுல ஏகப்பட்ட சூட்சும ரகசியம் இருக்கு. இதுல ஓ 2 பேர் வராங்கன்னா 2 பேருக்கு உட்கார வச்சு 2 பேருக்கு ஆசனம் போட்டு உட்கார வைக்கணும். ராமரும் இளைய பெருமானும் வராங்க. ஆனா இவன் என்ன பண்ணா, ராமனுக்கு மட்டும் ஆசனம் கொடுத்தான், இளைய பெருமாளுக்கு ஆசனம் கொடுக்கல. அதனால இரண்டாவது யுத்தத்துக்கு போகும்போது இளைய பெருமாளே நீர் அந்த மாலையை அவனுக்கு போடுன்னு சொல்ல, இடாதவருக்கு இட்டு காட்டணும், இடாதவருக்கு இட்டு காட்டணும். அவன் உனக்கு மரியாதை கொடுக்கல, நீ மரியாதை போடுறா இளைய பெருமாள். ஒரு மாலையை கொடுத்து இப்ப நீ சண்டைக்கு போடா அப்படின்னு சொல்லி ராமன் அனுப்ப, அதன் பிறகு வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட, இப்போ 2வது தடவை போய் கூப்பிடுறான் சுக்ரீவன் வாலிய சண்டைக்கு. நாம பல அப்படின்னு சொன்ன என்னன்னா, இப்ப என்னடான்னா ராமனை அண்டை கொண்ட பலமா, ராமன் தனக்கு துணையா இருக்கிறான்னு சொல்லி தோத்து ஓடினால் கூட திரும்பவும் சண்டைக்கு கூப்பிடுறான்ல. அப்ப அது போல இந்த இடத்துல பகவானை அண்டை கொண்ட பலமா, மந்திரத்தின் அண்டை கொண்ட பலமா நீங்க ஆண்டாள் சொல்றா. மந்திரத்தை அண்டை கொண்ட பலம், மந்திரப்பட்டாலோ ஏம பெருத்திகள் எடுத்துக்காட்டுற அழகாக. அதாவது மந்திரம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை நாம் நன்றாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடந்தோமே ஆனால் மார்பிலே கை வைத்து உறங்கலாம். அவன் தான் வாழும் சோம்பன் என்றார். சொல்றவர் யாரு? தொண்டர் அடிப்படையாழ்வார். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்து அடக்கி காம்பர தலைசிரைத்து வாழும் சோம்பர் உகத்தி போன்ற அழகாக வாழும் சோம்பர் இருக்கணும். வாழாத சோம்பேறி அது கூடாதான். அது எங்கப்பா சொல்லுவார் ரொம்ப அழகா. கால்சியம் பண்ணிட்டே இருந்தாரா, காஞ்சிபுரம் காலாட்டிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். உடனே சுவாமி சொல்லிட்டாரு, காஞ்சிபுரம் போய் காலாட்டி பார்த்தாலும் கால் தான் வீண் போச்சு, சாப்பாடே கிடைக்கலையா. உடனே இல்ல சுவாமி நீ தானே சொன்னீங்க காஞ்சிபுரம் போனா காலாட்டி சாப்பிடலாம் சொன்னீரே. யோ கேட்டதாவது நீ ஒழுங்கா என்கிட்ட கேட்டு போயிருக்கணும். கால்சியத்தை உன்னிப்பா ஒழுங்கா கேட்கணும். காஞ்சிபுரம் சொன்னா தறி நெய்யுது, தறி நெய் காலாட்டி கால் போய் தறி நெஞ்சா உனக்கு அங்க உங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு நீ பிழைக்கலாம். அது கேட்கற விஷயத்தை ஒழுங்கா கேட்கணும். நீ அறகுறை கேட்டு போட்டா அது உன்னோட தப்பு, அது வாழாத சோம்பேறி. வாழும் சோம்பர் என்ன? மார்பிலே கை வைத்து உறங்கலாம். இந்த ரகசியத்திலேயே ஞானத்தை தெரிந்து கொண்டவன். அதுபோல யாராவது இருந்தாங்க, ஒரு திருக்கண்ண மங்கை ஆண்டான் இருந்தார் அல்லவா, உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு அவனை தேடி வந்தது. இப்போ திருக்கண்ண மங்கையில பெருமாள் சேவிச்சா அந்த திருக்கண்ண மங்கை ஆண்டான் அமர்ந்த இடத்துல பெருமாளே அவருக்கு பிரசாதம் கொடுத்து அமிச்சாராம். ஒரு நாயினால ஒரு ஞானம் வந்து நாய் போல வேஷம் போட்டு அங்கே இருந்த. அப்ப என் அடியவன் நாயை போல வேஷம் போட்டு இருக்கிறான், பட்டனே அவனுக்கு பிரசாதத்தை கொடுன்னு பட்டர் கனவுல போய் பெருமாள் சொன்னாராம். அது போல என்னென்ன வாழும் சோம்பர். அப்போ சர்வதர்மான் பரித்தேச்சிய மாமீகம் சரணம் பிரச்சனை.
அகம் துவா சர்வபாவேபியோ மோட்ச இஸ்யாமி மாசு சகா, கொல்லப்படாத, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். அப்ப நீ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல என்னை எல்லாமாக பற்றணும், நான் தான் எல்லாமே நீ நினைக்கணும், பகவான் தான் நம்மளை ஆட்டிக்கிறான்னு நினைக்கணும், அதுக்காக கடமையை நீ செய்யணும். அப்போ இந்த மந்திரம், அப்போ இந்த மந்திரம் பட்டாலும் ஏழ பெருந்தையும் எடுத்துக்காட்டும் போது ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள். அது வர பார்த்தீங்க சொன்னா 12,000 6,000 படியில சொல்றாரு. அது 2,000 படி 3,000 படி வியாக்கியானமும் இருக்கு திருப்பாவை. இதுல சுவாபதேசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீவாசன் கோஷன சாஸ்திரமான விசேஷமான அர்த்தங்கள் தான். மந்திரம் பட்டாலும் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்காட்டும் பொழுது ஆச்சாரிய முகேனே ஒரு சிஷ்யனானவன் அனைத்து விதமான ரகசிய திரைகளை தெரிந்து கொண்டு வாழும் சோம்பராக இருந்தானேயானால் அவனை தேடி எம்பெருமான் அனைத்தையும் கொடுப்பான் அப்படின்றார். இதுல ஒரு சின்ன ஒரு கதை கூட வரும் ஸ்ரீவாசத்துல. ஒரு பிராமணன் இருந்தாராம், அப்பப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவாராம், அப்பப்போ ராஜாவுக்கு சில விஷயங்கள் சொல்லி சொல்லி கொடுப்பாரு. இப்போ சர்மஸ்லோகம் வந்தது, பகவத்கீதை நிறைய சொல்லி கொடுப்பாரு. சர்மஸ்லோகம் வந்த உடனே இந்த இடத்துல அந்த ராஜா சொல்றாரு, இது அனுபவபூர்வமா எனக்கு சொல்லு, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு ராஜா சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்கறா. ராஜா புரிய மாட்டேங்குது. இவர் கம்மல் வீட்டுக்கு வந்துட்டாரு, தன் மனைவி கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு என்ன ஒன்றும் பிரைஸ் கிடைக்கலையா, ஒன்றும் பணம் கிடைச்சாதான் அதை வச்சு அரிசி வாங்கி நம்ம சாப்பிட முடியும். இல்லை நான் சமஸ்லோக அர்த்தம் வந்தது, இந்த சமஸ்லோகத்தை நான் ராஜாக்கு சொன்னேன், அவர் அனுபவபூர்வமா ஒன்னு சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை சுவாமி, இந்த சமஸ்லோக அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, நீங்க அமர்ந்த இடத்திலேயே இருக்கலாம், அவன் தான் வாழும் சோம்பர். இந்த சரம்சுலக அர்த்தம் நீங்க தான் சொன்னீங்க எனக்கு. ஆமா, நீ ஒரு மரமண்டை, உங்களுக்கு சொன்னா அவனுக்கு புரியுமா? நான் ஒரு மரமண்டை தான், நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், மனைவி சொல்றா. ஆனா நீங்க சொல்லிதான் நானே கேட்டுக்கிறேன். இந்த ரகசியத்தை எவன் ஒருவன் நன்றாக தெரிந்து கொண்டானோ புரிந்து கொண்டானோ அவன் எங்கும் செல்ல வேண்டிய தேவை இல்லை, அமர்ந்த இடத்திலேயே இருக்கலாம், பகவானை எல்லாமாக பற்றியவன் ஆகுறான். பெருமாள் அவனை தேடி பிரசாதத்தை கொடுப்பாரு. நீங்க தானே சொன்னீங்க. ஓ ஆமா, அடடே நீ வரமாட்டே, ஏதாவது நல்ல ஞானமா பேசுறியே, பரவாயில்லையே அப்படின்னு தொட்டிக்கோ. சரி, இனிமே நான் எங்கடா போறேன், எங்கேயும் போக மாட்டேன், நான் உட்காந்துதான் இருக்கிறேன்னு சொல்லி ராஜா ஆட்கள் கூப்பிட்டு வர அமைச்சா, நான் வரமாட்டேன் போடா, சமஸ்லோக அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அதுதான் எனக்கு உயிர் அப்படின்னு இந்த பிராமணன் சொல்ல, உடனே ராஜா 4 வண்டியில அனைத்து விதமான மளிகை சாமானு பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் வீட்டுல கொண்டாந்து கொடுத்தாராம். டெய்லி போய் உபதேசம் பண்ணி இந்த ஒரு 4 பொண்ணு கொடுப்பாரு, அவ்வளவுதான். இப்போ உட்கார்ந்த இடத்துல சமஸ்லோக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி பிரசாதம் வந்தது பாத்தியா அப்படின்னு சொன்னாராம். அதுதான் இன்றைய பாசனம், அது ஒரு தூய்மை. அதான் ரொம்ப அழகாக ஆடார் எடுத்துக்காட்டினால், தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிரணிவே கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரோட இழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியர் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலமும் நவீன்று ஏனோர் என்பார் ஆழ்வார் பெருமானார்.